வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வருஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா இறால் தொக்கு. அது தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. நான் இறால் ஒரு 300 கிராம், ஒரு 1/2 kg நான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சது 300 கிராம் இருக்கும். மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், ஒரு தக்காளி, 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு 3 பட்டை, 3 லவங்கம், உப்பு தேவைக்கு உப்பு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி, இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி, உப்பு, நான் தனி மிளகாய் தூள் போடுறேன். 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணின்னு இது பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய வேணாம், ஏன்னா நம்ம எறா தொக்கு தான் செய்ய போகிறோம். இந்த பச்சை வாசனை நல்லா போகிறதுக்கு தண்ணி. இது நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா ட்ரை ஆகட்டும். அப்புறமேட்டு நம்ம எறா சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எறா சேர்த்துக்கலாம். நான் 1/2 kg க்ளீன் பண்ணி ஒரு 300 கிராம் வந்திருக்கோம். அதுக்கு தேவையான மசாலா இது. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. எறா போட்டு ரொம்ப நேரம் விடாதீங்க, ஏன்னா எறா ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். இல்லைன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் எறா. அதுக்கு தேவையான தண்ணி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாமே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இறால் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு மேலே வேக வச்சா ரொம்ப ஹார்டாகிடும் இறா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்குறேன்.